ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐடிஆர் 1 யாருக்கு அப்ளிகபிள்? எல்லோரும் என்ன நினைக்கிறாங்க, நான் சேலரிட் பர்சன், எனக்கு ஐடிஆர் 1 தான் வரும், நான் வேறு என்ன பண்ணாலும் எனக்கு வந்து ஐடிஆர் 1 தான் அப்ளிகபிள் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் ட்ரூத் வந்து அப்படி கிடையாது. ஸோ ஐடிஆர் 1 யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் இது வந்து அப்ளிகபிள். அட் த சேம் டைம் அவங்க வந்து ரெசிடெண்ட்டாக இருக்கணும். ஸோ வந்து நான் வந்து அதர் தேன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட், ஸோ ரெசிடெண்ட்டாக இருக்கணும், அதர் தேன் நாட் ஆர்டினரி ரெசிடெண்ட்டாக இருக்கணும். தென் ஒன்லி இந்த ஃபார்ம் வந்து அப்ளிகபிள். தென் டோட்டல் இன்கம், ஸோ டோட்டல் இன்கம் வந்து அப் டு 50 lakhs. ஸோ 50 lakhs ஃப்ரம் ஃபாலோயிங் சோர்ஸஸ், அதாவது எந்த சோர்ஸ் எல்லா இன்கமும் சேர்த்து 50 lakhs இல்லை, நான் சொல்கிற இந்த ஸ்பெசிஃபிக் இன்கம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த 50 lakh கேப்பு. ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலரி ஆர் பென்ஷன் இருக்கலாம், இன்கம் ஃப்ரம் ஒன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கலாம். ஸோ டீம்டு தட் 2 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சு அப்படின்னா தென் ப்ராபப்ளி நீங்கள் இந்த ஃபார்ம் பண்ணக்கூடாது, ஐடிஆர் 2 பண்ணணும். தென் அதர் சோர்ஸஸ் இன்கம், ஸோ அதர் சோர்ஸஸ் இன்கம்னா இன்ட்ரெஸ்ட்டு, பென்ஷன் இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறமா ஃபேமிலி பென்ஷன், அந்த மாதிரி இருக்க இன்கம் சோர்ஸஸ் இருக்கலாம். பட் இதுலேயே வந்து அதர் சோர்ஸஸ்ன்னு சொல்லிட்டு வின்னிங் ஃப்ரம் லாட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருந்தால் அதுக்கு இந்த ஃபார்ம் அப்ளிகபிள் ஆகாது. அண்ட் அக்ரிகல்ச்சர் இன்கம் அப் டு 5,000. ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஐடிஆர் 1 அப்படின்றது சூட்டபிளான ஃபார்ம். ஏன் இது வந்து இவங்களுக்கு மட்டும்தான் சூட்டபிளான ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிஆர் 1 தான் இருக்கிறதுலே சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக இந்த டேக்ஸ் இதுக்கு தான் வந்து இது பண்ணுறோம். இன்ஃபேக்ட் சொல்ல போனால் 2 சேலரிஸ் இருந்தாவே நாங்களாம் வந்து ஐடிஆர் 2 தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ பேசிக்காக இதில் சர்டைன் அதர் கண்டிஷன்ஸ் இருக்குது. தட் மீன்ஸ் அவங்க வந்து வேறு எந்த கம்பெனிலையும் டைரக்டராக இருக்கக்கூடாது, அண்ட் எந்த ஒரு கம்பெனிலையும் அன்லிஸ்டட் ஷேர் ஹோல்டிங் இருக்கக்கூடாது. ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அவுட் சைட் இந்தியா எந்த ஏர்னிங்ஸும் இருக்கக்கூடாது, அவுட் சைட் இந்தியா எந்த அசட்டும் இருக்கக்கூடாது, அவுட் சைட் இந்தியா எந்த ஒரு அவங்க வந்து ஆத்தரைஸ் சிக்னேட்டரியாக இருக்கக்கூடாது எந்த ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அது மட்டும் இல்லாமல் இந்த ESOP எலிஜிபிள் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து ESOP ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அதில் வந்து இன்கம் டேக்ஸ் டெஃபர் ஆகுது அப்படின்னா அவங்களுமே வந்து ஐடிஆர் 1 பண்ணக்கூடாது. ஸோ இது இல்லாமல் இன்கம் வந்து 50 lakhs அபவ் இருந்தாலும் பண்ணக்கூடாது, கேபிட்டல் கெயின்ஸ்லேருந்து இன்கம் வந்திருந்தாலும் பண்ணக்கூடாது. தென் அதே மாதிரி லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் வாட் எவர் இட் இஸ், ஸோ பிஸ்னஸ் இன்கம் இருக்கவங்களும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரியான சர்டன் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து ஐடிஆர் 1ன்றது அப்ளிகபிளாக இருக்காது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் அப் டு 50 lakhs ரெசிடெண்ட்டாக இருக்கணும், இண்டிவிஜுவலாக இருக்கணும், அண்ட் இந்த செட் ஆஃப் இன்கம்ஸ்குள்ளே இருக்கிறவங்க மட்டும்தான் ஐடிஆர் 1க்கு எலிஜிபிள். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வேறு யாருக்காவது தேவைன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.